எனக்கு ஒன்றும் புரியல. ஆமாம், இங்கே வந்து தான் பயமாக இருக்குது. நான் வந்து இந்த அரசியலில் சாதாரணமாக பேசுவேன். இங்கே வந்தால் தான் பயமாக இருக்குது. தப்பாக பேசிவிட வேண்டாம் அப்படின்னு. அதனால் இங்கே நல்ல ஸ்கூல், நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். அவர் பேரே எட்டப்பன் தான். அவர் பிள்ளைங்க படிக்குது, பேரை மாற்றி வச்சுக்கிட்டாரு. இப்படி நல்ல அருமையான ஸ்கூல்னு கேள்விப்பட்டேன். அவரே சொன்னார், என் பிள்ளைய 2 பிள்ளை இங்கே தான் படிக்குது அப்படின்னு. அவர் வந்திருக்காரு. எங்கே இருக்கீங்க? அதனால் வந்து இந்த ஃபோனை கொடுக்காதீங்க பிள்ளைகளுக்கு. அந்த பிள்ளைய வந்து அப்பா அம்மா பேச்சை கேட்க மாட்டேங்குதுங்க, ஃபோன் சொல்கிறது தான் கேட்குதுங்க. அது அழுகுதுன்னு கொடுத்துறீங்க, கடைசியில் ரொம்ப சிரமம், ரொம்ப சிரமம். நான் பல ஊருக்கு போயிட்டு வந்து பார்க்குறேன். இப்போ செஞ்சி அப்படிங்கிற படத்துக்கு ரஜினிகாந்த் மூத்த பொண்ணு டைரக்ஷன் பண்ணுது. அந்த ஊரில் பார்த்தேன், ஒரு புள்ள முடுக்கான புள்ள அந்த ஃபோனை வச்சு நோண்டிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த சின்ன பிள்ளையிலே கொடுத்தா அதை பிடிங்கிட்டா அழுகுது அந்த புள்ள. அதனால் தயவுசெய்து ஃபோனை அவாய்ட் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. அது என்னது, அதுக்கப்புறம் இங்கே வந்து பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்குது. ஆனால் படிப்பு தான் இந்த காலத்தில் அவசியம். எங்கள் காலத்தில் படிப்பு அவசியம் இல்லை. அப்போ கம்ப்யூட்டர் இல்லை, எதுவும் இல்லை, எதுவுமே கிடையாது. அதனால் இப்போ ஒரு ஆள் ஒரு 100 பேர் வேலையை ஒரு ஜேசிபி வந்து 1 மணி நேரத்தில் செஞ்சிடுது. இப்படி காலங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. அதுக்கு தப்புல வர கம்ப்யூட்டர் அது இதுன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வருங்காலத்தில் வந்து படிப்பு தான் முக்கியம், படிப்பு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே மாதிரி பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளை வந்து அதட்டுவாங்க, என்ன என் பிள்ளையில அதட்டுறீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. இப்போ பேப்பரில் பார்த்துருப்பீங்க, டிவியில் பார்த்துருப்பீங்க. அதில் என்னென்னா, படிக்கிற பையன் வாத்தியாரை துரத்துறான் கத்தி எடுத்துக்கிட்டு. இது எங்கேயாவது பார்த்துருக்கோமா? நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க, பேப்பர்லேயும் பார்த்துருப்பீங்க. இப்படி காலம் மாறி போச்சு. இல்லை வாத்தியார் தான் அவன்கிட்ட படிக்கணுமான்னு தெரியல. இப்படி நீங்கள்லாம் வந்து படிப்புக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ தான் உங்கள் பிள்ளை பெரிய ஆகும். இங்கே பாருங்க, எல்லா பேருமே எல்லா ஆஃபீஸர்கள் தான் உட்காந்துருக்கவங்க. அவங்கெல்லாம் முறையாக படிச்சுட்டு முறையாக வந்து இங்கே வந்து இருக்காங்க. அதே மாதிரி நம்ம பிள்ளைகளும் நன்றாக படிக்கணும், நல்லா இருக்கணும் ஆசைப்பட்டிங்கன்னா அதாவது அப்பா அம்மா அவங்களும் டிவிஷன் சில சமயம் சொல்லிக் கொடுக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிக் கொடுங்க. தெரிஞ்சது அப்பப்போ அந்த பாடத்தில் கொஞ்சம் சொல்லிக் கொடுத்தா அவங்களுக்கும் கொஞ்சம் போர் அடிக்காமல் இருக்கும். அதனால் மறுபடியும் சொல்கிறேன், இந்த செல்லை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். இங்கே வந்திருக்கோம் இந்த டெக்னீஷியன், அதாவது நம்ம மைக் செட்டு, 2வது இந்த இதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துங்க டீச்சையா, அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை